அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வைட்டமின் எனும் உயிர்ச்சத்து. வைட்டமின் என்பது பெரும்பாலான உயிரினங்களின் உடல் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் ஆர்கானிக் நுண்ணூட்டச்சத்து. இது உயிரினத்தால் முழுவதும் உருவாக்க முடியாத அல்லது சிறு பகுதி மாத்திரமே உருவாக்கப்படக்கூடிய ஆர்கானிக் சேர்மங்களே விட்டமின்களாகும். மனிதர்களுக்கு முக்கிய தேவையான 13 விட்டமின்கள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளது. இதுல 4 கொழுப்பில் கரைபவை, அதாவது ADEK, மற்றும் 9 நீரில் கரைபவை, அதாவது B வகையில் 8ம் Cயில் 1ம். இதுல கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் குடலில் இருந்து கொழுப்புகளின் உதவியுடன் உள்ளே உறிஞ்சப்பட்டு சேர்க்கப்படுது. அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளப்பட்டால் உடலுக்கு தீங்கை உண்டாக்குமாம். நீரில் கரையும் வைட்டமின்களில் பெரும்பாலானவை உடலில் சேமிக்கப்படுவதில்லை. அளவுக்கு அதிகமானவை சிறுநீர் மூலம் அகற்றப்படுது. ஒரு மனிதனின் வாழ்வுல கருவின் வளர்ச்சி முதல் அவனின் இறுதி காலம் வரை வைட்டமின்கள் ஒரு அத்தியாவசிய தேவையாகும். கருவாய் இருக்கும் போது தாயிடமிருந்தும் உலகுக்கு வந்த பின் உண்ணும் உணவிலிருந்தும் தேவையான வைட்டமின்கள் பெறப்படுது. ஆகவே நாம் உண்ணும் உணவு மல்டி விட்டமின்களை பெறும் வகையில சுழற்சி முறையில அமையணும். மில்லிகிராமுக்கும் குறைவான அளவே தேவைப்படும் வைட்டமின்களில் பற்றாக்குறையால் ஏற்படும் விளைவுகள் சில நேரங்களில் உயிரை போக்கும் அளவிற்கு ஆபத்தானவை. குறிப்பிட்ட வைட்டமின்களை நம் உடலுக்கு தேவையான அளவு தினமும் எடுத்துக்கொள்ளணும். அவை குறையும் போது நமது உடல் ஆரோக்கியம் மெல்ல மெல்ல சீர்குலைய ஆரம்பிக்கும். உடலின் வளர்ச்சிக்கும் மற்றும் தேவையான மாற்றங்களுக்கும் வைட்டமின்களை கட்டாயம் தேவையாவது. மேலும் வைட்டமின்களை பத்தி பார்க்கலாம். உயிர்ச்சத்து. வைட்டமின் என்பது பெரும்பாலான உயிரினங்களின் இயல்பான வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்கும் மிகச்சிறிய அளவில் தேவைப்படும், ஆனால் மிக இன்றியமையாத கரிம நுண்ணூட்டச்சத்தாகும். உயிரினத்தால உருவாக்கப்பட முடியாத அளவு ஒரு சிறு பகுதி மாத்திரமே உருவாக்கப்படக்கூடிய கரிமச் சேர்மங்களே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உயிர் சத்துக்களாக கருதப்படுது. இவற்றின் தேவை உண்ணும் உணவு மூலம் மட்டுமே பூர்த்தி செய்யப்படும். எனினும் இவற்றை விட அதிகமான அளவுல உயிரினத்திற்கு தேவைப்படும் சேர்மங்களான கனிமங்கள், கொழுப்பு அமிலங்கள், முக்கிய அமினோ அமிலங்கள் இவற்றுள் அடங்குறதில்லை. ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துக்கு உயிர் சத்தாக கருதப்பட்டாலும் வேறு உயிரினங்களுக்கு அவை உயிர் சத்தாக அமையாமல் இருக்கலாம் சில சமயம். எடுத்துக்காட்டாக மனிதனுக்கு தேவைப்படும் ஸ்கர்பிக், அதாவது உயிர்ச்சத்து C, வேறு உயிரினங்களால் தேவைப்படும் அளவு முழுமையான உருவாக்கப்படுகின்றபடியால அவற்றிற்கு உயிர் சத்தாக கருதப்படுவதில்லை. சில உயிர்ச்சத்துக்களை சிறிய அளவில் உயிரினம் உற்பத்தி செய்ய இயலும். உயிர்ச்சத்து A, அதாவது வைட்டமின் ஏயை பீட்டா கரோட்டினில் இருந்தும் நியாசினை இரிப்டோஃபான் எனும் அமினோ காடியில் இருந்தும் உயிர்ச்சத்து Dயை தோல் மீது விழும் புற ஊதா ஒளிக்கதிர் மூலமும் உருவாக்கிக் கொள்ள முடியும். இருப்பினும் உடலுக்கு தேவையான அளவு இவற்றை பெற நல்ல சத்துள்ள உணவு உட்கொள்ளுதல் கட்டாயமாகும். உடல் நலத்தை பேண குறிப்பிட்ட சில உணவுகளுக்கு தேவை என்பதன் முக்கியத்துவம் உயிர்ச்சத்து, அதாவது வைட்டமின்கள் அறிமுகமாவதற்கு முன்னரே அறியப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, பழங்கால எகிப்தியர் மாலைக்கண் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கல்லீரலுக்கு உண்டு என்பதனை அறிந்தாங்க. அந்த நோயே இன்னும் உயிர்ச்சத்து A, அதாவது வைட்டமின் A குறைபாடாக அறியப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து பற்றிய வரலாற்றில் மிக முக்கியமான காலமாக 1747ஆம் ஆண்டு அமையுது. அன்று சிட்ரஸ் குடும்ப பழ வகைகளின், அதாவது எலுமிச்சை போன்றவை காணப்படும் ஏதோ ஒரு ஊட்டச்சத்து ஸ்கர்வி என்னும் நோய் உருவாவதை தடுக்குதான் என்று ஸ்காட்லாந்து நாட்டு அறுவை மருத்துவர் ஜேம்ஸ் லிண்டன் கண்டறிந்தார். 1753ஆம் ஆண்டு அவர் எழுதிய ஸ்கர்வி பற்றிய ஆய்வு எனப்படும் கட்டுரையில ஸ்கர்வியை தடுப்பதற்கு எலுமிச்சம்பழம் அல்லது தேசிக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறாரு. மனிதர்களில்
தேவையான விட்டமின்கள். மனிதர்களுக்கு அடித்தேவையான 13 உயிர்ச்சத்துக்கள் இதுவரை அறியப்பட்டுள்ளது. இவற்றில் 4 கொழுப்பில் கரைபவை, மீதி 9 நீரில் கரைபவை. இதுவரை நாம வைட்டமின்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.